எங்க அம்மா வீட்டு சைட்ல வந்து பொங்கல் எப்பவுமே வந்து வாசல்ல தான் அம்மா வந்து கோடு வெட்டி, அப்பா தேங்காய் உடைப்பாங்க. அந்த கோடு வெட்டுறதுக்கு மேல, அதில தண்ணி விட்டு, அதில கோட தொறந்து, அந்த மண்ண எடுத்து திட்டாணி செஞ்சு, அதில கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சு, அம்மா வீட்டு சைட்ல எப்பவுமே வந்து அந்த மாரி தான் செய்வோம். அதுவும் மண்பானை புதுசா போய் எடுத்துட்டு வந்து தான் செய்வாங்க. எ எவ்வளோ பானை இருந்தாலும், என்ன பண்ணாலும், அந்த மாரி தான் அம்மா வீட்டு சைட்ல வருஷம் வருஷம் புது பானை எடுத்துட்டு வந்து தான் அம்மா வீட்டு சைட்ல செய்வாங்க. என்ன கல்யாணம் பண்ணி குடுத்த இடத்துல வந்து கேஸ்ல தான் செய்வாங்க. நம்ம எப்போ பொங்கல் வைக்கிறோம், என்ன பண்ணுறோன்னே தெரியாது. அம்மா வீட்டு சைட்லன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்ல பொங்கல் வச்சுட்டாங்க. நம்ம என்ன கூட திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே அவசரமா எல்லாரும் தெருவுல எல்லாரும் ஒரே டைம்ல பேசி வச்சுட்டு, அக்கம் பக்கம் எல்லாருமே வந்து ஒரே டைமிங்ல தான் வைப்போம். அவங்களும் வச்சுட்டாங்க, நம்மளும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மாரி தான் செய்வோம். இங்க வந்து கும்பகோணத்தில பொறுத்தவரைக்கும் வந்து எப்போ என்ன செய்றாங்க, யார் வீட்ல என்ன செய்றாங்க, என்ன பண்றாங்க, எந்த டைமிங் கூட தெரியல.